கட்டத்தில் துணைவேந்தர்கள் என்று சொன்னால் தமிழில் பேசத் தெரியாது என்ற நிலை. ஆசிரியராக இருக்கும் பொழுதும் நான் ஆங்கிலத்தில் அழகாக பேசுவேன், தமிழில் தப்பும் தவறுமாக பேசுவேன். நேருஜி காமராஜர் காலத்தில் ஆசிரியர்கள் எல்லாம் கிராமத்துக்கு சென்று 5 ஆண்டு திட்டம் என்றால் என்ன, அதனால் உங்களுக்கு பயன் என்ன என்பதை பேச வேண்டும் என்று சொன்னார்கள். தமிழில் தான் பேச வேண்டும். தப்பும் தவறுமாக பேசுவேனே, என்ன செய்வது என்று யோசித்து என்னுடைய முன்னாள் மாணவன் ஒருவனை அழைத்து, தம்பி இன்னைக்கு தமிழில் பேச வேண்டுமே, எப்படி பேசுவது என்று கேட்டேன். அப்படியே பேசுங்க, தமிழ்லே பேசுங்க அண்ணா. ஏன்ன நீங்கள் ஆங்கிலத்தில் கூட அப்படித்தான் பேசுறீங்க. ஆக ஒரு காலத்தில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் தப்பும் தவறுமாக பேசுகின்ற பொழுது தமிழிலேயே பேசினால் என்ன என்று பேசித்தான் தமிழில் பேசத் தொடங்கினேன். நான் MIT என்று குரோம்பேட்டையில் இருக்கின்ற அந்த கல்லூரிக்கு சென்ற போதும், சென்னை பல்கலைக்கழகத்துக்கு சென்ற போதும் சுற்றறிக்கைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருந்தன. தமிழில் கீழ்நிலையில் இருக்கின்ற பணியாளர்களுக்கு தமிழே தட்டு தடுமாறி இருக்கிற நிலையில் ஆங்கிலத்தில் எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலையை என்னால் மாற்ற முடிந்தது. நண்பர் ஆசிரியர் ஜவஹர் நேசன் அவர்களை நேரில் இன்றைக்குத்தான் பார்க்கிறேன். இதற்கு முன் அவருடைய கருத்துக்கள் இதழ்களில் வருகின்ற பொழுது நான் படித்திருக்கிறேன். இந்த நூலை படிக்கின்ற பொழுது அவர் வெளிநாட்டில் படித்ததெல்லாம் அதில் வருகிறது. உள்நாட்டில் எங்கே படித்தார் என்று அதில் இல்லை. ஒரு ஊகத்தால் அவர் அண்ணாமலையில் படித்திருப்பார் என்று நினைத்து அதையே கேட்டேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தான் அவர் படித்திருப்பார். அங்குதான் நானும் படித்தேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சிறப்பு என்னவென்றால், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அங்கே செல்கின்றவர்கள் ஒரு சமுதாய உணர்வோடு செல்வார்கள். அந்த சமுதாய உணர்வோடு செல்லவில்லை என்றால் அங்கு போனதுக்கு அப்புறம் அந்த குணாதிசயம் வந்துவிடும். ஆகவே இன்றைக்கு ஒரு சமுதாயத்துக்கு அவர்கள் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் அவர் இந்த நூலை ஆழமாக ஆய்ந்து எழுதியிருக்கிறார். இதில் என்னுடைய அனுபவத்தையும் சில சொல்ல வேண்டும். நான் எப்படி ஒரு அன்னை பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகின்ற சென்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக வர முடிந்தது. நான் படித்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர் இங்கே இருக்கிறார். அவரும் ஒரு துணைவேந்தர் நிலைக்கு வந்தார். அவர் 4வது வகுப்பு படிக்கின்ற பொழுது நான் 5வது வகுப்பு படித்தேன். டாக்டர் ராஜா எழுந்திருக்கார், மருத்துவ பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவர். நானும் அவரும் படித்தது ஒரு கிறித்தவ பள்ளிக்கூடத்தில். அதுதான் முக்கியம். அங்கு மேல் ஜாதி கீழ் ஜாதி என்றெல்லாம் பாகுபாடு கிடையாது. நான் MITயில் டைரக்டராக ஆகியிருக்கின்ற பொழுது R. வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் அவரோடு மேடையில் இருக்க வேண்டியது வந்தது.
அவர் இங்கே தொழில் கல்வி துறையை பார்த்து கொண்டிருந்த அமைச்சர். அந்த தொழில் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இந்த இன்ஜினியரிங் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் எல்லாம் அவரிடம் பொறுப்பு இருந்தது. ஆகவே நான் இங்கே இருக்கின்ற அனைத்து முக்கியமான பேராசிரியர்களை தெரிந்து வைத்திருக்கிறேன், உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையே என்று கேட்டார். நான் சிதம்பரத்திலேயே கிட்டத்தட்ட படித்தது, அங்கே பணியாற்றியது, இவையெல்லாம் சேர்ந்து 10 ஆண்டுகள் அங்கே இருந்தேன் என்று சொன்னேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். உடனே அவர், நானும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தான் படித்தேன் என்றார். அவர் பல்கலைக்கழகத்தில் படிக்கவில்லை, ஆனால் அதுக்கு முந்தைய மீனாட்சி கல்லூரி என்ற கல்லூரியில் படித்தவர். அவருக்கும் சமுதாய உணர்வுகள் உண்டு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அனைத்து துறைகளிலும் ஐயங்கார் தான் இருந்தார்கள். கணபதி ஐயர், கணிதம், துரைசாமி ஐயர், ஆங்கில மொழி, இது போன்று எஸ்பி ஐயர், சத்யநாத ஐயர், ஆசிரியர் நமது வீரமணி அவர்கள் படித்ததே சத்யநாத ஐயருக்கு கீழே தான். ஆனால் அண்ணா சொன்னது போன்று நான் பிராமணர்களை எதிர்க்கவில்லை, பிராமணியத்தை எதிர்க்கிறேன் சொன்னேன். பிராமணியம் என்றால் அது ஒரு ஆரிய கொள்கை. தந்தையர் நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்கிறது மூச்சு நிலை என்று தந்தையர் நாடு என்று சொல்கின்ற ஆரியர், தாய்நாடு என்று சொல்ல மாட்டார்கள். இது நான் வெளிப்படையாக சொல்கிறேன். என்னுடைய கருத்து, ஒரு பிராமண பெண் கீழ் ஜாதிக்காரனோடு ஓடி போய் விட்டாலோ திருமணம் செய்து கொண்டாலோ அதை பற்றி கவலையே பட மாட்டார். ஏனென்றால் அவர் தந்தையர் நாடு, தந்தையைத்தான் விட்டுறக்கூடாது. அந்த ஆண்கள் போய் கீழே யாரையோ கீழ் ஜாதிக்காரங்களை திருமணம் பண்ணுவதை அவர் தடுப்பார். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. பெண்ணு யாரிடம் ஓடி போனாலும் நம்ம விடுறதில்லை, வெற்றி குத்து தான் நிற்கிறோம். இதுதான் ஆரியருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். எங்கே எங்கே நம்ம கவனமாக இருக்கணுமோ அங்கே இருக்க மாட்டோம். அதை விட்டுட்டு கவனம் எல்லாரோடு இருந்துட்டு மற்ற இடங்களில் போய் தகராறு பண்ணி கொண்டிருக்கோம். இந்த நூலை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு 70 பக்கம் வரை புரிந்து கொள்ள முடியவில்லை. திரும்ப திரும்ப படிக்கணும். அதே படிச்சுக்கிட்டே இருந்தோன்னா அடுத்த அத்தியாயத்துக்கு போக முடியல. ஏன்னா அதில் தமிழ், நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்தி கலை சொற்களை போட்டிருக்காங்க. அந்த கலை சொற்கள் நமக்கு புரியலை. அதுக்கு பிராக்கெட்டில் ஆங்கிலத்தில் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆக ஆங்கில நூலில் தமிழுக்கு விளக்கம் கொடுத்து போக, இப்போ தமிழ் நூலுக்கு ஆங்கிலத்தில் விளக்கம் ஒத்திசை ஒருங்கிணைப்புங்கிறாரு. அது ஒத்திசைக்கும் ஒருங்கிணைப்புக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியறதுக்கு முன்னும் பெண்ணும் போக வேண்டியிருக்கு. எங்கே அது வந்திருக்கு என்று சொல்லிட்டு. ஆகவே உங்கள் நூலில் நூல் விற்காம இருக்கிற நூல்களை குறைந்த அளவு ஒரு கலை சொல்லு கொடுக்கணும், கலை சொல்லு வரிசை கொடுக்கணும். ஒத்திசைன்னா என்ன பொருளை போட்டிருக்கீங்க, ஒருங்கிணைப்புன்னா என்னென்ன 70 பக்கத்துக்கு இந்த படம் தொல்காப்பியம் தொடங்குது. தொல்காப்பியரில் வேணுங்கிறவங்களும் தொல்காப்பியத்தை சொல்கிறாங்க, வேண்டாங்கிறவங்களும் தொல்காப்பியத்தை சொல்கிறாங்க. அதை அவர் குறிப்பிட்டு நல்லா எழுதியிருக்கிறார். இந்த நூலை அறிவுஜீவிகள் தான் படிக்கின்ற அளவில் இருக்கிறது. பாமரர்களும் படிக்கும் வகையில் இதை எழுத வேண்டுமானால்
முதல் 2 சாப்டர்களுக்கு அப்புறம் நேர மெக்காலே சாப்டருக்கு போயிடணும். 6வது சாப்டர், 6ஓ 7ஓ அந்த மெக்காலே கல்வி முறையில் தான் நம்ம எல்லாம் படித்து வந்திருக்கோம். இன்னும் மெக்காலேயுடைய கல்வி முறை இருக்கிறது. அதில் நல்லது, அதில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இல்லாத கல்வியை கொண்டு வர வேண்டும் சொல்லி அந்த அரசு வேலைக்காகவும் அவர் அந்த கல்வி முறையை கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் ஒரு 5 காரணங்களை 1 2 3 4 5ன்னு வரிசையா போட்டு எண் போட்டு எழுதியிருக்கீங்க. உங்க நூல்ல பிப்ளியோகிராஃபி ரெஃபரன்ஸ்னு 2 இருக்கு. ஆய்வு நூல்களில் ரெஃபரன்ஸுங்கிறது அந்த இதுக்கு நேராக எப்போது வருகிறது, 4வது வருதா 5வது வர்றாங்கிறத சொல்லணும், எந்த ஆண்டு வந்ததுன்னு சொல்லணும். பிப்ளியோகிராஃபிங்கிறது நான் என்ன நூலையெல்லாம் படித்து இதை எழுதினேங்கிறது சும்மா இருக்கும். நீங்கள் இப்போ கொடுத்துருக்கிறது பிப்ளியோகிராஃபி தான் கொடுத்துருக்கீங்க. ஆனால் உள்ள சில இடங்களில் ராவுன்னு போட்டு எழுதியிருக்கீங்க. அது ராவு எங்கே இருக்காதுன்ட்டு பிப்ளியோகிராஃபியில் கண்டுபிடிக்கிறது கடினம். ஆகவே இதுலேயும் 1 2 3 என்று போடணும். இங்கே டாட் போட்டிருக்கீங்க. இங்கு ஒன்றும் குறையலை, பிரிண்டில் எங்கு குறையலை, ஏன்னா டாட் இருக்கு. இந்த டாட்டுக்கு போல 1 2 3 என்று போட்டு நான் அந்த குறைகளை சொல்றேன்னு நீங்க பார்க்கக்கூடாது. ஆசு இரியர்ங்கிறதே, ஆசுன்னா குற்றம், இரியர்னா நீக்கிறவர். நான் ஒரு ஆசிரியர் தான். ஆக குறைகளை யாரும் சொல்ல மாட்டாங்க. ராஜா அங்கே இருக்காரு திருநெல்வேலி. நான் இன்னொரு கையை வருஷம் சொல்லலாம். எத்தனை பேர் திருநெல்வேலிக்காரங்க இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். திருநெல்வேலிக்காரங்க நேருக்கு நேரவே பேசுவாங்க, மறைமுகமாக பேசுவதில்லை. அதனால அவங்களுக்கு கெட்ட பேர் வரும். கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை, நம்ம சொல்றத நல்லா எடுத்துக்கிட்டாங்கன்னா. அதனால திருநெல்வேலிக்காரங்க நிறைய பேர் பேசுறது சண்டை போடுறதுக்கு பேசுறாங்க. அந்த ஆளு சொல்லுவான். இந்த நிலையில் நான் எம்ஐடி குரோம்பேட்டுக்கு போகும்போது பத்மநாபன் அப்பொழுது சீஃப் செக்ரட்டரி இருந்துட்டு, அப்புறம் அட்வைசர், கவர்னருக்கு அட்வைசராக இருந்துட்டு அப்புறம் கவர்னர் ஆனார். அவர் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும்போது அவரை அழைத்து கொண்டு போனேன். அப்பொழுது நான் சொன்னேன், 6ஐ 100 ஆக்கியிருக்கிறேன். 6ஐ 100 ஆக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே சூசகமாக விட்டுட்டு போயிட்டேன். கேட்டாது 6ஐ 100 ஆக்குனது என்னன்னாரு. இங்கே 200 மாணவர்களை ஆண்டுதோறும் எடுக்கிறோம். நான் வருகின்ற பொழுது 6 ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபு தான் 120 பேர் இருக்கணும். 6 தான் இருந்தது. நான் வெளியே வரும்போது அதை 100 ஆக்கிட்டு வந்தேன். 70 மாணவர்கள் இருந்தார்கள்னா ஒரு பீரோ வாங்கி அதில் புக்கு பேங்க் வைக்கணும். புக்கு பேங்க் வைக்கல. நான் போய் 70 ஆனதுக்கப்புறம் அரசு உதவியில் அந்த புக் பேங்க் வைக்கிறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. இன்றைக்கு நான் பேசுகின்ற பொழுது காங்கிரஸ் அதெல்லாம் மோசமாக இருந்தாங்கன்னு சொல்கிறோம். அப்போ இருந்தவங்களாம் போயிட்டாங்க. இப்போ எனக்கு 90 வயசு தான் ஆகுது. எத்தனை பேர் என் வயசில் இருக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் நடக்க முடியல. ஏன்னா நான் 80 வயசில் பீச்சில் போய் ஃபுட்பால் தட்டினேன். அதனால வந்து தானார். நான் ஒரு யூனிவர்சிட்டி ஃபுட்பால் கேப்டனாக இருந்தேன். அந்த ஜோரில் போய் 80 வயசில் பால் தட்டி காலு கொஞ்சம் தகராறில் இருக்கு. மற்றபடி எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக வேலை செய்கிறது. அங்கே போகும்போது அதை தொடங்கியவர் ஒரு காங்கிரஸ்காரர், பக்கா காங்கிரஸ்காரர், சி ராஜன்.
அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் ஜாதிய குணத்தோடு அவர் தொடங்கலை. அங்கே படித்தவர் தான் அப்துல் கலாம். அப்துல் கலாமுடைய பிஏ தான் வந்திருக்காரு இங்கே பொன்ராஜ். அங்கே படித்து ஒரு ஜனாதிபதியாக ஆனார். ஆனால் இன்று வரை ஒரு ஜனாதிபதி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை கழுவுனாங்க. ஏன்னா அவர் தலித். அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டாரு, கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல முடியல, அதெல்லாம் அவர் பெர்மிட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் வெளியே வந்த அப்புறம் அதை போயிட்டு கழுவணும். இந்த மாதிரி இன்றைக்கு வரலும் அந்த நிலைமைகள் மாறலை. அதில் எல்லாரும் மோசம் என்று சொல்ல முடியாது. நான் இன்டர்மீடியட் என்று சொல்லப்படுகிற இப்போ +2 மாதிரி படிக்கிற காலத்தில் ராமகிருஷ்ண ஐயர் என்று ஒரு கணித ஆசிரியர் இருந்தார். என்ன ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலில் அவரை பற்றி பெருமையாக எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு அழகாக எழுதுவார், நன்றாக பேசுவார், தோளை தட்டி முட்டாப்பையில இது என்ன தப்பி பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்வார். அந்த மாதிரி ஆசிரியர்கள் பார்ப்பனர்கள் அவர்களுடைய இருந்தார்கள். ஆனால் பெருவாரியாக நான் வெளிப்படையாக சொல்கிறேன், பெருவாரியாக நான் 5வது வகுப்பு வரல என்னுடைய ஊரில் படிக்கும்போது டிடிடிஏ எலிமெண்ட்ரி ஸ்கூலு 5 வகுப்பு அவ்வளோ பேரும் நாடாடுறோம். சென்ட் ஜான்ஸ் ஸ்கூலில் வந்து படிக்கிற போதும், சென்ட் ஜான்ஸ் காலேஜில் +2 படிக்கும் போதும் அவ்வளோ பேர் கொஞ்சம் பேர் தவிர 90% நாடார்கள் தான். என்னுடைய மாணவர் தான் மன்னர் ஜவஹர் என்ற இந்த பேராசிரியர். அவரும் நாடார்கள், என்னோட ரொம்ப நெருங்கி இருக்கிறார். ஜெயச்சந்திரன் என்று என்னுடைய மாணவரும் பிறகு ஆசிரியருமாக இருந்து இப்பொழுது தவறி போய்விட்டார். அவரும் நாடார்கள். ஆக நாடார்கள் கோயிலே நுழையக்கூடாது என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்களை ஒதுக்கி வைத்த காலத்தில் அவர்கள் உயர்ந்து வந்தார்கள். நான் வந்து ராஜாவிட கேட்கும்போது என்ன எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். நீங்கள் மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வருவீங்களே எனக்கு தெரியும்னார். ஆக கிராமத்திலிருந்து நானே மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போய் 2 ஆண்டுகள் 6, 7 படித்திருக்கிறேன். எங்கள் அப்பா வசதியானவர் தான், சைக்கிள் வாங்கி தரல. வாங்கியிருந்த சைக்கிளும் மோசமான சைக்கிளை வாங்கி தந்தார். அதுக்கு டியூப்பு சொல்யூஷன் எல்லாத்தையும் கையிலே எடுத்துகிட்டு போகணும். அதனால எனக்கு சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு தனியாக ஒரு கோர்ஸுக்கு போகலை. நான் அந்த காலத்திலிருந்து நான் ஒரு பொறியாளராக வருகின்ற பொழுது, அதை விட்டு வெளியே வருகின்ற பொழுது ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்டாக வந்தேன். 27 டிபார்ட்மெண்ட் அப்போ இருந்தது, இப்போ அதிகம் இருக்குது அண்ணாமலையில். இந்த 27 டிபார்ட்மெண்ட்டுகளில் சோசியல் அண்ட் அகடமிக் அட்டைன்மெண்ட் என்று ஒருவருக்குத்தான் பரிசு கொடுப்பார்கள். அதை தந்தார்கள். எதுக்கு என்னை பற்றி பெருமையாக சொல்கிறேன்னா, நான் படித்ததெல்லாம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில். நான் எம்ஐடியில் டைரக்டராக சேர்ந்த பொழுது சீட்டில் உட்கார்ந்து போகும்பொழுது நாம் எப்படி இங்கே வந்தோம் என்று சிந்தனை பண்ணும்போது என்னுடைய 5வது வகுப்பு எஸ்ஆர் ஞானையா என்ற அந்த பெண்மணி அவர் கணவனிடம் சொல்லி, அவர் ஆசிரியர் அல்ல, வேறு இடத்துல ஆசிரியர், இந்த பையனை நீங்கள் 6வது வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் கரஸ்பாண்டன்ட்டு எனக்கு 2 ஆன்சர் சொல்லி தந்தாங்க. வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்பாரு, வாட் கிளாஸ் ஆர் யூ ரீடிங்னு கேட்பாரு. முதல்ல வந்து நீ சாதிக்குன்னு சொல்லணும். அப்போ எனக்கு சாதிக்குன்னு பேர் இல்லை, அவருக்கு தான் தெரியும் என் பேர். சதக்குங்கிறதா என் பேர். தினத்தந்திக்காரன் என் பேரை அடிக்கடி போட்டுக்கிட்டே இருந்தான், சதக் என்று வெட்டினார் என்று. அதனால நான் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் சாதிக்குன்னு மாற்றிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டிகிரியே சதக்குன்னு தான் இருக்குது, மற்ற டிகிரிலாம் சாதிக்குன்னு இருக்குது. அப்போது உன் பேர் சொல்லணும்.
அடுத்தது வாட் கிளாஸ் ஆர் யூ ரீடிங்னு கேட்பாரு. 5th ஸ்டாண்டர்ட் சொல்லணும்ட்டாங்க. நான் முதல் சொன்னேன் வெரி குட்ன்ட்டான் அந்த பிரிட்டிஷ்காரன். ரெண்டாவது கேட்டான் வாட் கிளாஸ் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் இருக்காங்க. நீ எந்த வகுப்பில் சேரணும்னு கேட்டுக்கிறான். 5th ஸ்டாண்டர்ட் சொன்னேன். உடனே 5th ஸ்டாண்டர்டுக்கு போனேன். நான் ரெண்டு முறை 5th ஸ்டாண்டர்ட் படித்தேன். நான் அடிக்கடி சொல்றது அன்னை பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகின்ற சென்னை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் துணைவேந்தர் ஆகணும்னா 5வது வகுப்பு 2 முறை படிக்கணும். எதுக்கு நான் சொல்றேன்னா இடையில ஏற்படுகிற தகராறுகள் தடைகள் அதனால ஒருவருடைய வாழ்க்கை கெட்டு போறதில்லை. அந்த அளவிற்கு எந்த ஜாதி எந்த மதம் தடை செய்தாலும் உங்களை போன்று என்னை போன்று பிற நண்பர்களை போன்று வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறது நம்மளே தான். எப்படின்னா எனக்கு ரிசர்வேஷன் கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. அப்போ வீக்கர் செக்ஷன்ங்கிறதுல விமன் எஸ்சி இவனை சேர்த்து ஒரு முறை கொடுத்தாங்க. இது யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லலை. அதனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எஸ்டி என்று சொல்லி அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருந்தேன்னா மலை ஜாதின்னு சொல்லிட்டு ஊட்டியில் போய் ரொம்ப உல்லாசமாக இருக்கிறவங்க எல்லாம் கூட நான் மலை ஜாதின்னு சொல்லிட்டு எஸ்டின்னு போட்டு வரேன். நான் அதை பத்மநாபன்ட்டே சொன்னேன். இது மாதிரி தராது. அப்போ கலைஞர் காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலையும் இந்த எஸ்சியை பிரித்து கொண்டு வரலாம். எஸ்சின்னு சொல்றதுக்கு தான் எல்லாரும் வெட்கப்படுறாங்களே தவிர மலை ஜாதின்னு சொல்றதுக்கு வெட்கப்படுறது இல்லை. கம்பைன் பண்ணுறது. அதேபடி பிசி எம்பிசின்னு மோஸ்ட் பேக்வர்டு இருந்தது. நான் டீனா இருக்கும்போது அந்த எம்பிசியில் உள்ளவங்களுக்கு எம்எஸ்சி எம்இ டிகிரிக்காக சேர்க்கணும். ஆளுக்கான யாரும் இல்லை. அப்போ ஒரு பையன் மட்டும் இருந்தான். அவர் சொன்னான் பியில் சேர்ந்துருந்தா தானே எம்இக்கு வரலாம். என்னத்தான் பிசி எம்பிசின்னு ஒன்றா சேர்த்து வச்சுட்டீங்க. பிசிக்கார எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டான். எம்பிசி யாரையும் பிஏ படிக்க விடலை. பிஇ படிக்காமல் நான் எப்படி எம்இ படிக்க முடியும்? அதை பிரித்தாங்க ரெண்டையும். இப்போ அதையும் பிரிக்கணுங்கிறாங்க. அது வேற விஷயம். எம்பிசியும் பிரிக்கணும். எனக்கு வேற நம்மளுக்குள்ளே இருக்கிற சண்டைகளும் சச்சரவுகளும் இப்பவும் யாரு முதல்ல போய் சேர்ந்தாங்களோ அவங்க பிள்ளைகளே திரும்ப படிக்கிறது. அதுக்கு தான் எம்ஜிஆர் இது கொண்டு வந்தார். கிருமி கொண்டு வந்தார். அதனால வசதியாக இருக்கிறவங்க பிள்ளைங்க படிக்கணும். அதனால அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்ட்டு. அது கிருமிங்கிறது போய் கிருமி ஆகி போச்சு. அது ஏன்னா யாருமே இந்த நான் ஏழைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முடியும். அதான் அடிக்கடி சொல்றது. டு கிவ் எ பாவர்ட்டி சர்டிஃபிகேட் யூ மஸ்ட் பி ரிச்னு. நல்லா பணம் இருக்கிறவன் லஞ்சம் கொடுத்து அவன் பாவர்ட்டி சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். உண்மையான ஏழை வாங்க முடியாது. ஆகவே எதிர்க்கிறது வீக்கர் செக்ஷன் சொல்லும்போது இந்த பொருளாதார அடிப்படையில் அதை வைத்தால் கள்ள சர்டிஃபிகேட் கொடுக்குறது லேஸ். ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம். வைக்கவும் படுவாங்க. நான் ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லி கொடுக்குறதுக்கெல்லாம். அந்த நிலையில் இன்றைக்கும் இந்த இடஒதுக்கீடு இருக்கணும். அந்த இடஒதுக்கீட்டில் ஏற்கனவே பயன்பட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்கவங்க திரும்ப வாங்காதபடி மற்றவர்களும் வருவதற்கு ஒரு வழி கொடுக்கணும் என்பதை சொல்லி இந்த நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன்னா ரோட்டி கோட்டில் போய் கேட்டேன் எவ்வளோ நேரம் பேசலான்னு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் வீட்டுக்கு. ஆகவே இந்த ஆசிரியர் ரொம்ப ஆழமாக எழுதியிருக்கின்ற நூல் எல்லாரும் படித்து பார்க்க வேண்டும். அதை எளிமைப்படுத்தி
நீங்கள் பாமர மக்களும் படிக்கிற மாதிரி பண்ணணும். நீங்கள் இன்னும் எளிமைப்படுத்துகிறேன்னா, நான் லேட்டாக வந்தேன்னா வார வழியில் டிராஃபிக்குங்கிறது ஒன்று, வீட்டை விட்டு புறப்படுவது ஒன்று. நான் வீட்டை விட்டு லேட்டாக புறப்பட்டேன், வார வழியில் டிராஃபிக் ஜாமு, ஆகவே நான் பின்னால் வந்தேன் என்று 3 சென்டென்ஸாக எழுதணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பக்கத்தில் ஆரம்பித்து அடுத்த பக்கம் வரணும், ஒரு சென்டென்ஸ் தான். அப்படி இருக்கக்கூடாது. சென்டென்ஸுகளை அங்கங்கே நிறுத்திட்டு ஆதலால்னு போடணும், ஒன்று எழுதக்கூடாது. அந்த மாதிரி பாமர மக்களுக்காக இதை எழுதி பயன்படும் வகையில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் என் உரையை